वाग्यज्ञेन कल्पताम्। भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येम अक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुं सस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृतस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो वरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु। ओम शांति शांति शांति। मुंडकोपनिषत् முதல் முண்டகம் முதல் கண்டம் மூன்றாவது மந்திரம். शौनहो हवै महाशालः अंगिरसं विधिवत् उपसन्नपप्रच्छ कस्मिन् भगवो विज्ञाते सर्वमितं विज्ञातं भवतीति। शौनहो वै महाशालः अंगिरसं विधिवदुपसन्नपप्रच्छ कस्मिन् भगवो विज्ञाते सर्वमितं विज्ञातं भवतीति। ஷௌனகர் என்பவர் இந்த உபனிஷத்தினுடைய சிஷ்யர். ஷௌனகர் என்பவர் அங்கிரஸ் என்கின்ற குருவை அணுகி முறைப்படி அணுகி கேள்வியை கேட்டார் சொல்லி பார்த்தோம். அந்த கேள்வி என்ன? எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிய முடியுமோ, அறிந்ததாகுமோ, அந்த ஒன்றை பற்றிய அறிவை எனக்கு கொடுங்கள் சொல்லி கேட்டார். இந்த கேள்வியை நம்ம பார்த்தோம். ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிய முடியுமா? பதில் என்ன? அது சாதாரணமாக நடக்காது, காரண காரிய விஷயத்தில் சம்பவிக்கும் சொல்லி பார்த்தோம். ஏன், எப்படி? ஒரு பொருள் மற்ற பொருளுக்கு காரணமாக இருந்தால், அந்த காரணத்தை தெரிந்தால் அறிந்தால் காரியம் அனைத்தும் தெரிந்ததற்கு சமமாகின்றது. காரியம் அனைத்தும் அறிந்ததற்கு சமமாகின்றது. காரியத்தின் எல்லா விஷயங்களும் விவகாரங்களையும் தெரிந்து கொள்வோம் என்று இதற்கு பொருள் இல்லை, அதற்கு அவசியம் இல்லை என்று நாம் பார்த்தோம். இதை நாம் புரிந்து கொண்டால் இந்த பிரபஞ்சத்திற்கு, உலகத்தை பற்றிய விஷயத்திற்கு வந்தால் சாஸ்திரம் கூறுகின்றது, இந்த படைப்பானது, இந்த காரியம் அனைத்தும்
பிரபஞ்சம் அனைத்தும் ஈஸ்வரனிடத்திலிருந்து வந்துள்ளது. ஈஸ்வரன் காரணம் என்றால் ஈஸ்வரனை பற்றி தெரிந்து கொண்டால் நாம் எதை பற்றி தெரிந்து கொள்கின்றோம் என்றால், எதை பற்றி தெரிந்தவர்கள் ஆகின்றோம் என்றால், ஈஸ்வரனிடமிருந்து வந்த காரியங்கள் அனைத்தையும் நாம் தெரிந்தவர்கள் ஆகின்றோம். ஆகவே கடவுள் பரம்பொருள் இந்த பிரபஞ்சத்திற்கு காரணம் என்கின்ற பட்சத்தில் அந்த பரம்பொருளை பற்றிய ஞானத்தை அறிந்தால் பரம்பொருளிலிருந்து உருவான பிரபஞ்சம் அனைத்தையும் நாம் அறிந்தவர்கள் ஆகின்றோம். ஆகவே இறுதியாக சவுனகருடைய கேள்வியுடைய பொருள் என்னவென்றால் ஆத்ம ஞானத்தை தான் கேட்குறார், அல்லது பிரம்மத்தை பற்றிய பிரம்ம ஞானத்தை எனக்கு உபதேசியுங்கள். ஆனால் இங்கு கேட்பது என்ன? எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகுமோ அதை உபதேசியுங்கள். இதிலிருந்து அவருக்கு ஒரு கருத்து தெரிந்துள்ளது. இந்த பிரபஞ்சத்துக்கு மூல காரணம் ஒன்று உள்ளது, அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நான் தெரிந்து கொண்டால் அனைத்தையும் தெரிந்து கொண்டதாகின்றது. இதுதான் கேள்வி. இப்பவும் சந்தேகம் வரலாம், என்ன இவ்வளவு தூரம் தெரிந்த அவருக்கு அந்த பிரம்மத்தை தெரியவில்லையா? பிரம்மத்தை தெரியவில்லையா? நாம் சொல்லுங்களே, இவ்வளோ தூரம் தெரிஞ்சவங்களுக்கு இது மட்டும் தெரியாதா? அப்படிதான். இவ்வளோ தூரம் கேள்வி கேட்குறோம், பிரம்மத்தை தெரியலையா? ஆம், தெரியவில்லை. அவர் ஒன்றை மட்டும் தெரிந்து வைத்துள்ளார். இந்த உலகத்திற்கு ஒன்று காரணமாக இருந்திருக்க வேண்டும். அந்த ஒன்றிலிருந்து தான் அனைத்தும் வந்துள்ளது. அந்த ஒன்றை நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். இது எப்படி அவர் தெரிந்துள்ளார் இதையும் கூட என்றால் ரெண்டு விதத்தில் பொருள் கூறுகின்றார்கள். ஆச்சாரியர் ஆதிசங்கரரும் கூட தன்னுடைய அனுபவத்தில் காரியங்கள் பலவாகவும் காரணம் ஒன்றாகவும் இருப்பதை பார்த்திருக்கின்றார். களிமண்ணிலிருந்து விதவிதமான பானைகள். உடனே நம்மளுடைய வயிற்றை பார்க்கக்கூடாது, தொந்தி சரி. களிமண்ணிலிருந்து பல பானைகள் வந்துள்ளது, தங்கத்திலிருந்து பல ஆபரணங்கள் வந்துள்ளது என்பதையெல்லாம் பார்த்திருக்கின்றார். மரத்திலிருந்து பலவிதமான பொருள்கள், சிற்பங்கள் வந்துள்ளது என்பதை பார்த்துள்ளார். அதுபோல அந்த ஈஸ்வரனிடம் இருந்து இந்த உலகம் வந்திருக்க வேண்டும், தோன்றி இருக்க வேண்டும், அப்படி நினைக்கிறார். எனவே அந்த ஈஸ்வரனை பற்றிய ஞானத்தை எனக்கு கொடுங்கள் என்று அவர் அனுபவத்தில் இருப்பதை உதாரணமாக கொண்டு அகில பிரபஞ்சத்திற்கும் காரணமான வஸ்துவை பற்றி கேட்டார் என்றும் பொருள் கொள்ளலாம். அல்லது இவர் பல பெரியோர்களிடத்திலிருந்து கேட்டும் இருக்கலாம். இந்த உலகத்திற்கு காரணம் மூலம் ஒன்று இருக்கின்றது, அதில் இருந்து தான் அனைத்து வந்துள்ளது. இப்படி சிஷ்ட பிரவாதம் சான்றோர்களுடைய வார்த்தை இவர் கேட்டும் இருக்கலாம். அந்த காலத்தில் நிறைய இதெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமே. ஆமாம், அதை இப்பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ள கேட்கின்றார். ஏற்கனவே யதோவா பூதானி ஜாயந்தே என்றெல்லாம் வேத மந்திரத்தை படிக்கும் பொழுது இந்த வாக்கியங்களை அவர் அறிந்திருப்பார். ஏனென்றால் இவர் வேதம் படித்தவர் இல்லையா? மகாயாஜி, மகாசாலக யக்ஞ யாகங்களை செய்தவர். வார்த்தைகளை எல்லாம் அல்லது அந்த சொல்லுகின்ற வார்த்தைலாம் அவர் காதில் விழுந்திருக்கும், ஆழ்ந்து பொருள் தெரிந்திருக்காது. மேலும் முக்கியம், அந்த காலத்தில் எல்லாம் ஞான காண்டமெல்லாம் உபன்யாசம் செய்வதில்லை. தகுதி வாய்ந்தவருக்கே மரபு வழியாக உபதேசம் நிகழ்ந்தது. மேலும் கேட்டவருக்கே சொல்ல வேண்டும் என்று இருந்திருக்கின்றது. அத்வைதம் புரிவதும் கூட ரொம்ப ஜாகிரதையாக அந்த தகுதியோடு பக்குவத்தோடு கேட்பவர்கள் தான் புரிகின்றது. ஆகவே சிந்தை அறியார்க்கு இது போதிப்பதல்லவே செப்பினும் வெகு தர்க்கமாம் சொல்றார் தாய்மானவர். ஆமாம். ஆக யாரிடமிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றி காக்கப்பட்டு ஒடுங்குகின்றதோ என்று அவர் கேட்டிருப்பார். உபனிஷத் என்றால் இன்னொரு அர்த்தம் இருக்கின்றது, ரகசியம் சொல்லி ஒரு அர்த்தம் இருக்கின்றது. ரகசியம்னா இன்னொரு அர்த்தமும் இருக்கின்றது. ஒரு ரகசியத்தை கேட்டும்
கேட்டவருக்கு புரியவில்லை என்றால் அப்பொழுது அது ரகசியம்தான். ஒருவருக்கு மட்டும் தெரிந்தால் ரகசியம், பல பேருக்கு தெரிந்தால் அது பரசியம். கேட்டும் கூட புரியலன்னா அப்போ அது ரகசியம்தான். அல்லது மேற்போக்காக கேட்டிருப்பார், அங்கங்கே விட்டு விட்டு கேட்டிருப்பார். அதை முறையாக ஆழ்ந்து புரிந்து கொள்வதற்காக கேட்பதாக நாம் இங்கு இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே அப்படி தெரிந்து கொள்வதற்காக கேட்கின்றார். அல்லது நிறைவை பெற வேண்டும் என்றும் கேட்டிருக்கலாம். மேலும் உபனிஷத் சொன்னா கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஒரு விதி இருக்கின்றது. அதனாலும் கேட்டிருப்பார். இறுதியாக இந்த கேள்வியுடைய சாரம் என்னவென்றால், எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாகின்றது என்பது அவருக்கு நன்கு தெரியும். இந்த அகில பிரபஞ்சத்திற்கும் மூல காரணமான ஒரு வஸ்துவை பற்றிய ஞானத்தை எனக்கு கொடுங்கள். அதுதான் இந்த கேள்வியினுடைய தெளிவான இறுதியான விளக்கம். அதைத்தான் விசேஷமாக நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று குருவிடம் சென்று பல வினாக்களை தொடுக்கின்றார். இந்த கேள்விக்கு பதில்தான் இந்த முழு உபனிஷத்து என்று நாம் பார்த்திருக்கின்றோம். ஆக இங்கு குருவானவர் யார்? அங்கிரஸ். சிஷ்யர் யார்? ஷௌனகர். நான் இல்லை சாமின்னு சொல்லிடக்கூடாது, நாம தான் சிஷ்யர். அங்கு ஷௌனகர், இப்போ நாம. இந்த சிஷ்யருடைய பெயரில் ஒரு ஷாக்கையே அதர்வண வேதத்தில் இருக்கின்றது. ஷௌனகீய ஷாக்கா அதன் பெயர். அதில்தான் இந்த முண்டக உபனிஷத்தும் வருகின்றது. ஷௌனகர் சிஷ்யனாக வருவதனால் இந்த வேத பகுதிக்கு அந்த பெயர் வந்திருக்கின்றது. அப்போ எவ்வளோ பிரசித்தமானவர் பாருங்க. இனி அடுத்த மந்திரத்தில் குருவானவர் பதில் சொல்கின்றார். 4வது மந்திரம். தஸ்மை சஹோவாச துவே வித்யே வேதிதவ்யே இதீஹஸ்ம யத் பிரம்மவிதோ வதந்தி பராச்சைவா பராச்ச தஸ்மை சஹோவாச द्वे विद्ये वेदितव्ये इदिहस्म यत् ब्रह्मवितो वदन्ति पराचैवा पराच. மந்திர அர்த்தத்தை பார்க்கலாம். தஸ்மை அவருக்கு, இங்கே அவருக்கு என்றால் இங்கே ஷௌனகருக்கு, ஷௌனகாய சிஷ்யனுக்கு, சக என்றால் குரு, அங்கிரஸ் என்பவரை குறிக்கின்றது. ஹ உவாச்ச சொன்னா பதில் கூறினார். உறுதி உரைக்க சுருக்கமாக அல்லாமல் பெருக்கமாக சொன்னார் சொல்றார். அப்படின்னு என்ன? விரிவாக சொல்ல ஆரம்பிக்கின்றார். முறையாக கேட்ட சிஷ்யருக்கு முறையாக படித்த குரு முறையாக கூறினார். யாருக்கு? சிஷ்யருக்கு குரு பதில் கூறினார். குருவுக்கு விருப்பு வெறுப்பு கூடாது சொல்லுவாங்க. தகுதியானவர் வந்து கேட்டால் சொல்லி கொடுக்க வேண்டும், சொல்லி கொடுப்பார். அதனால தான் நம்ம சொல்லுவோம், ஒரு குருவை, பிரம்மனிஷ்டனை, தத்துவ ஞானியை பேச வைக்கின்ற தகுதியான சிஷ்யனுக்கு மட்டுமே உள்ளது இருக்கும். அவர் வேறு எதற்காக பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் தகுதியான மாணவனாக இருந்து கேட்டுவிட்டால் கட்டாயமாக சொல்லி கொடுப்பார். என்ன பதில் சொன்னார்? துவே வித்யே வேதிதவ்யே. துவே வித்யே சொன்னா இரண்டு விதமான ஞானம், வித்யா அறிவு, நாலெட்ஜ். வேத்யதே அனயா இது வித்யா, எதனால் அறியப்படுகிறதோ அது வித்யை என்று சொல்லப்படும். ஆக இங்கு வேதித்தவ்ய என்றால் அறியப்பட வேண்டும். இதீஹஸ்ம, இவ்விதம் பெரியவர்கள் கூறுகின்றார்கள். இரண்டு விதமான அறிவு ஒருவனால் அறியப்பட வேண்டும் என்று பெரியவர்கள் கூறுகின்றார்கள்.
வேதத்தை அறிந்த சான்றோர்கள், நாலெட்ஜ் பர்சன், அவர்கள் சொல்லுகின்றார்கள். யார் அவர்கள்? பிரம்மவிதக வதந்தி. வதந்தி என்றால் கூறுகிறார், நம்மூர் வதந்தி இல்லை. ஆமாம், கூறுகிறார்கள். இங்கே பிரம்ம சொல்லி சொன்னா வேதம் சொல்லி அர்த்தம். பிரம்ம விதக என்றால் வேதத்தை அறிந்தவர்கள், வேத விதக, தத்துவ ஞானிகள், ஆத்ம ஞானிகள். இரண்டு விதமான அறிவு ஒருவனால் அல்லது ஒவ்வொருவராலும் அறியப்பட வேண்டும் என்று சொல்கின்றார்கள். வேதத்தையும் பிரம்மத்தையும் தேர்ந்து தெளிந்து தெரிந்த ஞானிகள் இவ்விதம் கூறுகின்றார்கள், நவில்கின்றனர். அது என்ன அறிவு? எது அவைகள்? பராச்ச, பராவித்யா. பராவித்யா என்ற உயர்ந்த மேலான அறிவு, தத்துவ ஞானத்தை. பராவித்யா என்ற தத்துவ ஞானத்தை தரத்தக்க ஞானம். பராச்ச என்றால் உயர்ந்த மேலான அறிவு. அடுத்து பாருங்க, அபராச்ச, அபராவித்யா சாதாரணமான அறிவு அல்லது இந்த உலக அறிவு, லௌகீக ஞானம். பரா அபரா என்பதை வித்யாவுடன் சேர்த்து கொள்ள வேண்டும். இரண்டு விதமான ஞானம் ஒவ்வொருவராலும் அறியப்பட வேண்டும் என்று பிரம்ம வித்துக்கள், பிரம்மத்தை அறிந்தவர்கள், வேதத்தை அறிந்தவர்கள் கூறுகின்றார்கள். இது சொன்ன பிற்பாடு இங்கே ஒரு விசாரம். சிஷ்யன் கேட்ட கேள்விக்கும் பதிலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கா? சில நேரம் நம்ம சொல்லுவோம், என்னங்க நான் கேட்டது ஒன்று நீங்கள் சொல்கிறது ஒன்று, சம்பந்தம் இல்லாத பேசிக்கிட்டு இருக்கீங்களே. கேள்வி எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகும். பதில் என்ன? இரண்டு விதமான அறிவை ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் என்று சொன்னார். ஒரு பொருளை பற்றி ஒரு ஞானம் வேண்டும் என்று கேட்டவுடன் இவர் கதையை இப்படி ஆரம்பித்தார். நேரடியாக பதில் சொல்லாமல் பீடிகை போட்டு புரிய வைப்பதற்காக முயற்சிக்கின்றார். அதற்கு காரணமும் இருக்கின்றது. என்ன? ஷவுனகர் கேட்ட கேள்வியில் அத்தனையும் அடங்கி இருக்கின்றது. கேள்வி சின்னதுதான், சூத்திரபூதமாக இருப்பது போல தெரிகின்றது, ஆனால் அதில் எல்லாம் அடங்கி இருக்கின்றது. ஆகவே அத்தனைக்கும் பதில் சொல்ல முனிப்புங்கவர் விரும்புகின்றார், குருவானர் விரும்புகின்றார். அவர் கேட்ட ஒரு அறிவிற்கு பராவித்யா என்று பெயர் கொடுக்கின்றார். ஆமாம், நீ கேட்ட ஒரு அறிவிற்கே அதற்கு பராவித்யா, மேலான வித்யா, பிரம்ம வித்யா சொல்லி அர்த்தம். கேளாய் மகனே, முறையாக ஒவ்வொன்றுக்கும் விடையளிப்பது முனிப்புங்கவருடைய கடமையாக கருதினார். பரா என்றால் மேலான அறிவு, மற்றொன்று அபராவித்யா. அபரா என்றால் சாமானிய அறிவு அல்லது கீழான அறிவு. கீழான்னா தப்பாக எடுத்துக்கூடாது. பராவித்யாவை பார்க்கும் பொழுது அதற்கு அடுத்ததாக இருப்பது சொல்லி அர்த்தம். ஆக எந்த அறிவு நிறைவை மோட்சத்தை தராதோ அல்லது கர்மகாண்ட விஷயமோ வேத பூர்வ வித்யான்னு சொல்லி அர்த்தம். அபராவித்யாவுக்கு வேறு ஒரு சொல் இருக்கின்றது, அனாத்ம வித்யா. ஆத்மாவை தவிர மற்ற பொருள்களை பற்றிய அறிவு. ஒரு காலத்தில் ஒரு இடத்தில் நிறைவை தரலாம், எங்கும் எப்பொழுது நிறைவை தராத அறிவு. ஆக பராவித்யா என்றால் ஆத்ம வித்யா, ஆத்மாவை பற்றிய அறிவு. வேத அந்த வித்யா அல்லது ஞான காண்டம் சொல்லி அர்த்தம். பிரம்மத்தை பற்றிய மெய்ப்பொருளை பற்றிய அறிவு. எந்த அறிவு நமக்கு நிறைவை எங்கும் எப்பொழுதும் தருமோ அந்த அறிவு அல்லது ஞான காண்டம். தன்னை நிறைக்கின்ற அறிவு, நம்மை நிறைக்கும் அறிவு. ஆக மோட்சத்தின் நோக்கில் இது உயர்வு தாழ்வு சொல்லப்பட்டுள்ளது. இனி அபராவித்யா. பராவித்யாவிற்கு அபராவித்யா, பராவித்யாவிற்கு ரெண்டுக்கும் வேறு பெயர் இருக்கு. பராவித்யா என்றால் காரண வித்யா, அபராவித்யா என்றால் காரிய வித்யா. காரண ஞானத்தினால் எல்லா விதமான காரியமும் அறியப்படும் என்று பார்த்தோம். ஆனால் பொதுவாக ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டால் காரணம் எல்லாம் தெரிந்து விடுமா? தெரியாது. ஆனால் காரண காரிய தத்துவத்தில் காரண வித்யாவை தெரிந்தால் காரியம் அனைத்தும் அறியப்படுவதால்
காரண ஞானம் உயர்ந்தது, மேலானது. ஆகவே பராவித்யா காரண வித்யா என்று சொல்லப்படும். அபராவித்யா காரியமான பொருள்களை பற்றிய வித்யா. ஆகவே காரிய வித்யா, அபராவித்யா. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, பொதுவாக சொல்கிற உதாரணம் தான். மிட்டாய் வாங்கி வந்தார் ஒரு தாத்தா. அது வாங்கி வந்தோன்னா அதில் இனிப்பால் ஆன சில பொம்மைகள், சிங்கம், புலி, எழுத்து, அது போலாம் இருக்குது. அந்த மிட்டாய் என்ற பதார்த்தத்தின் காரணம் எதுவாக இருக்கும்? இனிப்பு தான், சர்க்கரை தான். வடிவம் வேறு வேறாக இருந்தாலும் அனைத்தும் சர்க்கரையால் ஆனது என்ற காரண ஞானம் இருந்தால் குழந்தைங்களுக்குள்ள சண்டை வருமா? தாத்தா என்ன சொல்லுவார்? கண்ணா, ஏன் சண்டை போட்டுக்கிட்டுற? எல்லாம் ஒன்று தானே, சாப்பிட தானே போகிற. ஆனால் அது புரியணுமே. ஆக காரிய ஞானம் என்ன? இது சிங்கம், இது கிளி, இது புலி என்கின்ற அறிவு. காரிய ஞானம் மட்டும் இருந்து காரண ஞானத்தை விட்டு விட்டால் அங்கு போட்டி, பொறாமை, பேதம் எல்லாம் இருக்கும். காரணத்தை தெரிந்து கொண்டால் காரியமாக எது இருந்தாலும், அது பலவாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒன்றாகி விடுகின்றது. எல்லாம் ஒன்று தாங்க. ஆகவே பராவித்யா காரண வித்யா. காரணத்தை பற்றி அறிவு இருந்தால் எல்லா காரியத்தையும் நாம் தெரிந்ததாகின்றது. எல்லா காரியத்துள்ளும் அதுவே ஆதாரமாக நிறைந்துள்ளது. ஆக ஒரு பொருளின் மூல காரணத்தை தெரிந்து கொள்கின்ற அறிவு பராவித்யா. அதிலிருந்து வருகின்ற உற்பத்தி ஆகின்ற காரியம், நாம ரூபத்தை பற்றிய வித்யா, அதை பற்றி அறிவு தான் அபராவித்யா. இந்த காரண காரியத்தை பற்றி பிறகு நாம் பார்ப்போம். இங்கு அடுத்தது, காரணத்திற்கு அழிவில்லை, காரியத்திற்கு அழிவுண்டு. எப்படி என்றால், பானை காரியம் என்றால் பானை தோன்றும், உடையும், அழியும், காலத்தால் அழியும். ஆனால் பானை உடைந்தாலும், அது இல்லை என்றாலும், அழிந்தாலும், இருந்தாலும் களிமண் இருக்கும், அழியாது. ஆக களிமண் காரணம் நித்தியம், பானை காரியம் அனித்தியம். ஆக பராவித்யா என்றால் நித்திய வஸ்து வித்யா, என்றும் உள்ள வஸ்து ஞானம். அபராவித்யா என்றால் அனித்திய வஸ்து ஞானம். அதாவது நம்ம முகாமுக்கு வந்திருக்குன்னா சொற்பொழிவாக வேற எங்கன்னா பொதுவாக பேசினா விஷயங்கள் வேறு. முகாமாக இருக்கிறதுனால நாம் இந்த விஷயங்களை கொஞ்சம் மெதுவாக, ஒரு உபனிஷத்தை படித்தாலும் ஒழுங்காக படிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இதை நாம் மெதுவாகவும் சொல்கிறோம். நாமளும் கொஞ்சம் அமைதியாக உட்காந்து, சுவாமிஜி இப்படி ஒரு அருமையான சூழ்நிலை அமைச்சு கொடுத்துருக்காரு இந்த வித்தை படிக்கிறதுக்காகத்தானே. பாப்போம். அபராவித்யா என்றால் அனித்திய வஸ்து ஞானம். அனித்திய வஸ்து சொல்லி சொன்னால் அது உண்மையில் இல்லாததே, நாமரூப வித்யா. ஒரு சமயம் இருந்து ஒரு சமயம் இல்லாமல் இருப்பது எல்லாமே என்ன? இல்லாததற்கு சமமே. இவ்வாறு இரண்டு விதமான ஞானத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று குரு சொல்லுகின்றார். பராவித்யா என்றால் காரண வித்யா, நித்திய வஸ்து வித்யா. அபராவித்யா என்றால் காரிய வித்யா, அனித்திய வஸ்து வித்யா. சரி, இங்கே சந்தேகம் வரலாம். என்ன, எதற்கு அனித்திய வஸ்து வித்யா தேவை? அபராவித்யா தான் அனித்தியம் சொல்லி சொன்னா, மித்தியா சொல்லி சொன்னா, நேராக பராவித்யாவுக்கு போயிடலாமா? அபராவித்யாவை பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? எதுக்கு? துவே வித்யே வேதித்தவ்யே. பதில் என்ன? பராவித்யாவில் தான் மோட்சம் என்பது சந்தேகம் இல்லை. பராவித்யா தான் அல்டிமேட் வித்யா. அதை தெரிந்தால் அனைத்தும் தெரிந்ததாகும் சொல்லி சொன்னா, ஏன் அபராவித்யாவை நான் தெரிந்து கொள்ள வேண்டும்? இங்க காரணம் என்னன்னா, அபராவித்யா பராவித்யாவிற்கு சாதனமாக துணை புரிவது ப்ரிப்பரேட்டரி போர்ஷன். ப்ரிப்பரேட்டரி வித்யா. ஆகவே அதையும் நாம் தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். ஒதுக்க முடியாது, ஒதுக்கக்கூடாது. பசி போக உணவு தேவை. ஆனால் உணவு சாப்பிட்றதுக்கு இலை தேவை, தட்டு தேவை. தட்டு தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா?
ஆக அபராவித்யாவின் துணை கொண்டுதான், அதன் மூலமாகத்தான் பராவித்யாவை நாம் அடைய முடியும். காரியத்தின் துணை கொண்டுதான் நாம் காரணத்திற்கு செல்ல முடியும். இந்த அபராவித்யா எப்படி பராவித்யாவிற்கு துணை புரிகின்றது? அதுக்கு ஒரு உதாரணம் ஒருத்தர் சொன்னார். ஐஸ்கிரீம் கேட்குறோம், அவரை கப்பில் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறார். நான் ஐஸ்கிரீம் தானே கேட்டேன், எதுக்குப்பா கப்பை கொடுத்தேன்னு கேட்டான். காப்பி கேட்குறோம், டம்ளரில் கொண்டு வந்து கொடுக்குறாரு, இல்லை கப்பில். ஏப்பா எனக்கு காப்பி தான் வேணும், எதை எடுத்துக்குப்பா கொடுத்தேன்னு சொல்லுவோம். தண்ணீர் குடிக்கிறதுக்கு டம்ளர் வேணும் தானே, அது வேண்டான்னு சொல்ல முடியாது. தண்ணீர் துணையின்றி நீர் அருந்த முடியாது. அதுபோல சிஷ்யன் பராவித்யாவை சொல்லுங்கள் என்று கேட்டான். ஆக குரு சொல்றார், பராவித்யைத்தான் நமக்கு தெரிய வேண்டும், சந்தேகம் இல்லை. பராவித்யாவைத்தான் நான் உனக்கு சொல்ல போகின்றேன், அதுலேயும் சந்தேகம் இல்லை. பராவித்யா அதுதான் நேரடியாக மோட்சத்துக்கு உதவுகின்றது. ஆனால் பராவித்யா தெரிய வேண்டுமென்றால் அதற்கு உதவி செய்கின்ற அபராவித்யாவை நீ தெரிந்திருக்க வேண்டும். அபராவித்யா சாதனம், பராவித்யா சாத்தியம். அபராவித்யா மறைமுகமாக பராவித்யாவை அடைய உதவுகின்றது. ஆகவே அபராவித்யாவை பற்றி ஆச்சாரியர் ஆதிசங்கர் சொல்கின்றார், தர்ம அதர்ம சாதன தத்பல விஷயா வித்யா அபராவித்யான்னு சொல்றார். தர்மத்தை பற்றியும் அதர்மத்தை பற்றியும் தர்ம அதர்மத்தினால் வரும் பலனை பற்றியும் உள்ள அறிவு எல்லாம் அபராவித்யா. காரணம், தர்ம அதர்மம் இந்த படைக்கப்பட்ட உலகமாகிய காரியத்துக்குள் தான், படைப்பிற்குள் தான் வருகின்றது, சிருஷ்டிக்குள் தான் வருகின்றது. அப்போ தர்ம அதர்ம பலன் எல்லாம் அபராவித்யான்னு சொல்லிடுறார். இப்போ புரியும் என்ன, ஏன் அபராவித்யா. தர்ம அதர்ம ஞானம் இல்லை என்றால் தர்மத்தை செய்து அதர்மத்தை விட வேண்டும் என்பதே நமக்கு தெரியாது. தர்ம அதர்மம் தெரிந்தால்தான் தர்மமான வாழ்க்கை, கர்மயோக வாழ்க்கை வாழ முடியும். அந்த தார்மீக ஜீவனம் வாழ்ந்தால்தான் மன தூய்மை கிடைக்கும், விருப்பு வெறுப்பு குறையும். அதன் மூலம்தான் விவேக வைராகியம் வரும், முமுட்சுத்துவம் வரும். அதன் துணை கொண்டுதான் சாஸ்திரத்தை படிக்க முடியும். அப்படி படித்தால் பராவித்யா நமக்கு மோட்சத்தை தரும். ஆக அபராவித்யா இல்லாமல் பராவித்யாவுக்கு செல்வது இம்பாசிபிள். பராவித்யா இல்லாத அபராவித்யா இன்கம்ப்ளீட், அதையும் புரிஞ்சுக்கணும். ஆக ஒன்றுக்கொன்று என்ன காம்ப்ளிமெண்ட்ரி அல்லது அந்யோன்ய ஆசை, அது புரியணும். இந்த போல் வாழ்த்து விளையாடு வாங்க, அவர் அந்த பக்கம் போய் குதிக்கணும், கையில் ஒரு கம்பு இருக்கும், அதை பிடிச்சு என்ன பண்ணுவார், அப்படி அங்கே குதிக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவார், அந்த குச்சியை, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், அதை விட்டுடுவார். எனவே ஆத்ம ஞானம், ஆத்ம வித்யா, பராவித்யா நமக்கு வேண்டுமென்றால் அபராவித்யா நமக்கு பயன்படுகின்றது. ஆக அபராவித்யா என்றால் பயனற்ற ஞானம் என்று பொருள் கொள்ளக்கூடாது. தர்ம அதர்ம ஞானம் கூட அபராவித்யா தான். அதனால்தான் கட்டோபனிஷத்தில் அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத் என்று சொல்லுகின்றது. ஆக தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் அப்பாற்பட்ட ஆத்ம தத்துவத்தை உபதேசிங்கள் என்று கேள்வியாக அங்கே கேட்கப்பட்டது. ஆக சுருக்கமாக அபராவித்யா என்றால் ஆத்ம ஞானத்தை தவிர மீது எல்லாமே அபராவித்யா தான். ஆனாலும் அவைகள் ஆத்ம ஞானத்திற்கு பயன்படுவதனால், துணை புரிவதனால் அனைவரும் நாம் அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆத்ம சாதகன் அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அபராவித்யா ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? ரெண்டு காரணம் இருக்கு. ஒரு காரணம் சாதனத்வாத், உதவி செய்வதா, நமக்கு நம்மை தகுதிப்படுத்த, பண்படுத்தி கொள்ள, பக்குவப்படுத்தி கொள்ள அது பயன்படுகின்றது. அடுத்து இந்த உலகத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள உதவுவதால் நம்ம பார்க்க போகிறோம். பரீட்சலோகான் கர்மச்சித்தான், அழகான ஒரு மந்திரம். அதுவே நமக்கு ஒரு 2 நாள் வகுப்புக்கு அந்த மந்திரத்தை பார்க்க போகிறோம். பெரிய விரிவாக இருக்க போகின்றது. ஆக இந்த உலகில் இருந்து வைராகி வர வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? எது துணை புரியும்? இந்த உலகத்தை நன்றாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அப்படி ஆராய்ச்சி செய்ய உலகத்தை பற்றிய ஞானம் இல்லை என்றால் எங்கே போய் ஆராய்ச்சி பண்ணுறது? இந்த உலகமே நமக்கு ஒரு ஆராய்ச்சி கூடம் தான்.
உலகமே நாடக மேடை சொல்கிறது போல் இது ஒரு ஆராய்ச்சி கூடம். எனவே அபராவித்யா லௌகீக ஞானம் நமக்கு இருந்தால் மட்டுமே நாம் தெரிந்து கொண்டு இந்த உலகத்தை துறக்க முடியும். அதனால் துறவிகள் எல்லோருமே தெரிந்துதான் புரிந்துதான் துறந்திருக்கின்றார்கள், தெரியாமல் துறந்து விடவில்லை. நச்சிகேதன் யமதர்மராஜாவிடத்தில் இந்த எதோ கொடுக்குறா அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் சொல்லும்போது சின்ன பையன் தெரியாமல் வேண்டான்னு சொல்கிறான்னு நினச்சார். அப்புறம் சொல்கிறான், அவன் பேசுவதை பார்த்து தெரிந்து தான் அதை வேண்டாம் என்று சொல்கிறான். தெரியாமல் வேண்டாம் என்பது வேற, புரிந்து தெரிந்து வேண்டாம் என்பது நமக்கு எப்பவுமே இருக்கும். இப்போ குழந்தை பிஇ படிக்கணும் ஒருத்தர் நினைக்கிறாரு வச்சுக்கோமே, எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் எம்பிபிஎஸ் தானே படிக்கணும், பிஇ தானே படிக்கணும், ஏன் எல்கேஜி யூகேஜி போனோம் +2 ஏன் போனோன்னு கேட்பாரா? ஆகவே அபராவித்யாகி அவித்யா, அபராவித்யாவை அவித்யை நிராகர்த்தவ்யாத், நிராகரணம் செய்ய பயன்படுவதால் அதை நாம் தெரிந்திருக்க வேண்டும் என்கின்றார்கள். நேர ஒருத்தர் எவரெஸ்ட்டுக்கு உடனே ஒரே நாள் ஏறிட முடியுமா? இந்த வெயிட் லிஃப்டர் கூட ஒரு பெரிய பாரத்தை ஒரே நாளில் தூக்கி அப்படி பண்ண முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக 10 கிலோ 20 கிலோ 50 கிலோ 100 கிலோ தூக்கி தான் அப்படி தூக்கி பிறகுதான் பழகுவார். அது போல ஆக இங்கு 2 காரணங்கள் சொல்லப்படுகின்றது. அது நம்முடைய பக்குவத்திற்கு துணை புரியும். அப்பொழுதுதான் அதை நாம் பார்த்து தெரிந்து கொண்டால்தான் அதில் பெரிய பிரயோஜனம் எனக்கு இல்லை என்றும் புரியும். அதிலிருந்து விடுபடுவதற்கு, அவைகளை எல்லாம் விட்டு விடுவதற்கு, பக்குவம் வருவதற்காகத்தான், அதிகாரித்துவத்தை பெறுவதற்காகத்தான் இதெல்லாம். ஆக அனித்தியம் அசுகம் அறியாமை என்று அந்த அவித்யாவை நிராகரணம் செய்வதற்கு அபராவித்யாவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே என்ன, அபராவித்யா பராவித்யா என்று 2 வித்தையை நாம் தெரிந்திருக்க வேண்டும். இனி அடுத்த மந்திரத்தில் அபராவித்யா என்ன என்பதை மேலும் விளக்குவார். இங்கு ஒரு விஷயம் மனதில் நாம் வைத்து கொள்ள வேண்டும். 2 வித்தைகள் முதலில் நாம் அறிய வேண்டும் என்று பெரியவர்கள் கூறுகின்றார்கள். என பெரியவர்களை ஸ்துதி பண்ணுறார். இது நம்முடைய மரபு, கல்ச்சர், கலாச்சாரம். இதுதான் சுய சிந்தனை, மரபு வழி சிந்தனை அப்படி சொல்லி 2 இருக்கு. நம்முடைய சமயமானது மரபு வழி சிந்தனையை ஆதாரமாக கொண்டது. மரபு வழி சிந்தனையுடன் சுய சிந்தனை அதோடு ஒட்டி செல்ல வேண்டும், மாறுபடாமல் செல்ல வேண்டும். சுய சிந்தனையால் மட்டும் முயற்சியால் அப்படி முயற்சித்துன்னு வச்சுக்கோங்க, நம்ம சிந்தனையில் முயற்சித்தால் வயதாகிவிடும், தெளிவு தாமதமாகும், காலம் அதிகம் எடுக்கும். சாஸ்திரமானது விளக்கு ஒளி போல, சுய அறிவு கண் ஒளி போல. ஒரு பொருளை பார்க்க கண்ணொளியும் வேண்டும். 2 இருந்தால் தான். இப்போ கண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சு இருட்டாக இருந்தால் ஒன்றும் தெரியாது. வெளிச்சம் வருது, கண்ணு சரியாக தெரியலனா பொருள் புலப்படாது. 2ம் இருக்க வேண்டும். 2ம் இருந்தால் தான் பொருளை பார்க்க முடியும். ஆக சுய சிந்தனையும் மரபு வழி ஒட்டி செல்ல வேண்டும். அது ரொம்ப முக்கியம். தத்ரா பரா ரிக்வேதோ யஜுர்வேதஹ சாமவேதோ அதர்வவேதஹ சிக்ஷா கல்போ வியாகரணம் நிருக்தம் சந்தோ ஜோதிஷமிதி அத பராயயா ததக்ஷரமதிகம்யதே. தத்ரா பரா ரிக்வேதோ யஜுர்வேதஹ சாமவேதோ அதர்வவேதஹ சிக்ஷா கல்போ வியாகரணம் நிருக்தம் சந்தோ ஜோதிஷமிதி
அத பராயயா ததக்ஷரமதி கம்யதே. இந்த 5வது மந்திரத்தில் அபராவித்யா என்றால் என்ன என்று முதல் 3 வரிகளில் சொல்லுகின்றார். அபராவித்யா ஸ்வரூபம். கடைசி வரியில் பராவித்யா என்னவென்றும் அங்கிரஸ் இங்கு கூறுகின்றார். ஆக முதல் 3 வரி அபராவித்யா ஸ்வரூபம், கடைசி வரி பராவித்யா ஸ்வரூபத்தை சொல்லுகின்றார். அபராவித்யா என்ற அனித்திய வஸ்து வித்யா, அனாத்ம வித்யா என்றெல்லாம் பார்த்தோம். இங்கே மந்திரார்த்தத்தை பார்க்கலாம். தத் பரா பரா என்று இருக்கின்றது, அதை தத்ர அபரா என்று பிரிக்க வேண்டும். தத்ர பர அபரா வித்யோஹோ. பரா அபரா வித்யா என்ற 2 வித்தைக்கு நடுவில் அபரா என்றால் முதலில் அபரா வித்யாவை எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. என்னென்ன அபராவித்யா சொல்றாரு பாருங்க. ருக்வேதக, ருக்வேதம், அப்புறம் யஜுர்வேதக, சாமவேதக, அதர்வ வேதக, 4 வேதமும் அபராவித்யா என்று குரு சொல்லிட்டார். கிளீன் போல்ட். ரொம்ப சந்தோஷமா பத்தி நினைக்காதீங்க. நாம் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கோம்? உபநிஷத்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். உபநிஷத்து எங்கே இருக்கு? வேதத்துக்குள்ளதால இருக்கு. அப்ப இது சந்தேக விளக்கத்தை பார்க்கலாம். முதலில் இந்த 4 சொல்லுக்கு விளக்கம் பார்க்கணும். பிறகு இங்கே என்ன எது குறிக்கப்படுகின்றது என்று பார்ப்போம். 4 வேதம் அபராவித்யா என்று சொன்னால் பின் இந்த 4 வேதங்களை புரிந்து கொள்ள உதவுகின்ற 6 அங்கம் இருக்கு. அது என்ன? அதுவும் அபராவித்யா தான். ஆமாம். என்னென்ன 6 அங்கங்கள்? சிக்ஷா, கல்பம், வியாக்கரணம், நிருக்தம், சந்தஸ், ஜோதிஷம், இவைகள். வேதத்தை அபராவித்யா என்று சொன்னால் பராவித்யாவிற்கு எங்கே போகிறது? வேதாந்தத்தை தாண்டி போக முடியாது, அல்லது வேதத்தை தாண்டி போக முடியாது. வேதத்தை தாண்டி இருப்பதை மனு சொல்றார் திருஷ்டி, தவறானதுன்னு சொல்றார். அது பலனற்றது, நிஷ்பலான்னு சொல்றார். வேதங்களுக்கு புறம்பாக இருப்பதெல்லாம் வேத பாக்கியம் நிஷ்பலான்னு சொல்லிடுறார். உயர்ந்தோர்கள் வேதத்திற்கு புறம்பானவற்றை ஒப்புவதும் இல்லை. மதிஞர் வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே, அப்படி திருமந்திரமும் இருக்கு. இனி இந்த வார்த்தைகளை விளக்கம் பார்ப்போம். இந்த மந்திரத்தை விளக்கத்தை பார்ப்போம். இதுக்கெல்லாம் சந்தேகத்துக்கெல்லாம் பதில் கிடைக்கும் பாருங்க. ரிக்வேதம். ரிக்வேதம்னா என்ன? ரிக் மந்திரங்களை பிரதானமாக அதிகமாக கொண்டது. வரையறுக்கப்பட்ட மந்திரங்களையும் எழுத்துக்களையும் உடையது ரிக்வேதம். பத்ய ரூப மந்த்ராக ரிக் மந்த்ராக. பொயட்ரி, ஸ்லோக முறையில் செய்யுள் வடிவில் அமைந்தால் அது ரிக் மந்திரம், கவிதை வடிவானது. நியத அக்ஷர பாத அவசானாம் ரிக், அப்படி சொல்லி ஒரு விளக்கம். எழுத்துக்கள் முறையாக இருக்க வேண்டும். வரிகள் அளவு இருக்கு, இத்தனை எழுத்துக்கள் தான் இருக்கணும் என்ற முறை உள்ளது. காயத்ரி 24 எழுத்து சொல்லுவோம், 23 எழுத்துக்கள் தான் இருக்கணும், 24 எழுத்துக்கள் உள்ளதும் இருக்கின்றது. ஆமாம். ஆக சப்தம், ஒளியை வைத்தே இது இந்த வேதம் என்று சொல்லிவிடலாம் என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள். அதை கேட்டு கேட்டு பழகியவர்கள். நீளமாக கொஞ்சம் இழுத்து இழுத்து சொன்னால் பார்த்தாலே சொல்லிவிடலாமா, இது ரிக்வேதம். ஆக ரிக்வேதத்தில் 21 சாக்கைகள், கிளைகள் உள்ளது. இறைவனை பற்றிய, இயற்கையை பற்றிய வர்ணனைகள் நிறைய உள்ளது. இப்போ நாட்டிய சாஸ்திரம் வந்தால் எங்கு கையோ அங்கு பார்வை, பார்வை எங்கோ அங்கு மனம், இப்படி ஒரு முறை இருக்கு நாட்டிய சாஸ்திரத்தில். அதுபோல ரிக் என்றால் இதுதான் பொருள். அடுத்து 2வது யஜுர்வேதம். கத்திய ரூப மந்த்ராக யஜுஸ் மந்த்ராக.
உரைநடை வடிவமானது. வேகமாக சொல்ல வருவது. கத்திய ரூப மந்த்ராக. உரைநடை யாகங்களை எப்படி செய்வது முதலிய முறைகளை எல்லாம் சொல்வது. அக்ஷர நியதிகள் எதுவும் இல்லை, விதி கிடையாது. எப்பொழுது எப்படி எந்த மந்திரம் யாகத்தில் எங்கு சொல்வது என்பதை பற்றி விளக்கம் உள்ளது. இதிலேயே கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம் அப்படி 2 பிரிவு இருக்கின்றது. தென்னகத்தில் அதிகமாக கிருஷ்ண யஜுர்வேதம் தான் இருக்குது. வடக்கில் அதிகமாக சுக்ல யஜுர்வேதம். சில பேர்லாம் சுக்லான்னு வச்சுக்கிறாங்க பாருங்க. ஆமாம், அதுதான். நம்ம ஆசிரமத்தில் இப்போது நார்த்திலிருந்து அலகாபாத், அவத் பிரதேசம், அயோத்தியா இருக்கிற இடம், காசி, அங்கெல்லாம் பிள்ளைங்க வந்திருக்காங்க. சுக்ல யஜுர்வேத பாடசாலை. சாமிக்கு சதுர்வேத பாடசாலை இங்கே இருக்குன்னு நினச்சிருந்தாங்க. அவருடைய சங்கல்பம் இதனால் ஏற்கனவே கிருஷ்ண யஜுர்வேத பாடசாலை நடக்கிறது. இப்போது சுக்ல யஜுர்வேத பாடசாலை இருக்குது. குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து சாமவேதம். அநேகமாக ரிக்வேத ஸ்லோகமே அதில் அதிகம் வரும். சிலது தான் புதிதாக வரும். யஜுர் மந்திரங்களும் அதில் வரும். ரிக் யஜுர் மந்திரங்களை இசை வடிவமாக சொல்வது சாமவேதம். கீத ரூப மந்த்ராக, கான ரூப மந்த்ராக, சாம மந்த்ராக, சாமகானம் என்று சொல்கிறோம் பாருங்க. அதுதான் இந்த ஒரு ஹோமம்லாம் நடந்ததுன்னா அங்கே அந்த யாகசாலையில் எந்தெந்த திசையில் எந்த மந்திரத்தை சொல்லுபவர்கள் இருக்கணுன்ற ஒரு முறை இருக்குது. இதெல்லாம் ஒரு அகாடமிக் நாலேஜை நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம். கிழக்கில் ரிக்வேத மந்திரங்கள் ஒலிக்கப்பட வேண்டும். மேற்கில் சாமவேத மந்திரம், தெற்கில் யஜுர்வேத மந்திரம், வடக்கில் அதர்வண வேத மந்திரம். யாகசாலைகள் இந்த திசைகளில் இந்த வேதமானது ஒலிக்கப்பட வேண்டும். அப்படி ஒரு முறை வச்சுருக்காங்க. திருமணத்தில் சொல்லுவாங்களாம், கணவன் மனைவி சொல்லுவாங்களாம், நீ ரிக்வேதம் நான் சாமவேதம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிக்வேதத்தையே இசையா பாடினா அதுதான் சாமவேதம். அப்படி இருக்கணும். காதலர் இருவர் கருத்தொழிமித்து ஆதரவு பட்டதே இல்வாழ்க்கை சொன்னாங்க. அன்புக்குரியவர் 2 பேரும் அப்படி ஒரு அந்யோன்யமாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறது. ராவணன் தெரியுமா? சாமவேதி. ஆமாம், பிராமணன். புராணம் தெரியாதவர்கள், சரித்திரம் தெரியாதவர்கள் அவர் வேற என்னவோ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய முறைப்படி பார்த்தா பிராமணர்கள் கொண்டாடப்பட வேண்டியவர்கள், சந்தேகம் இல்லை. ஆமாம், ஆனால் இவங்களுக்கு ராட்சசத்தனம் பிடிக்கும் போல இருக்கு. அதனால ராவணனை பிடிக்குது. அடுத்து 4வது அதர்வண வேதம். அதர்வர், அங்கிரஸ் இவர்கள் இருவரும் தான் அந்த அதர்வண வேதத்தில் ரிஷிகள். அதனால் அதர்வர் பெயரால் வழங்கப்படுகின்றது. இந்த வேதத்தில் தத்துவ விசாரம் நிறைய இருக்குது. இந்த உபனிஷத்தை என்ன ஞாபகம் இருந்தால் தெரியும், அதர்வண வேதத்தை சேர்ந்தது. அநேகமாக விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் தான் அதர்வண வேதத்தை இப்பொழுது காப்பாற்றி கொண்டுள்ளார்கள், சொல்லி கொண்டுள்ளார்கள். மந்திரங்கள் அதிகம் இருக்குது. அடுத்து 4 வேதத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதா ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அந்த வேதத்தை படிப்பதற்கான அங்காணி இல்லையா? வேதத்தை இப்படித்தான் ஓத வேண்டும் என்பதற்கு சில முறைகள் இருக்கின்றது. அதை பற்றி சொல்லுகின்றது. அது 6 அங்கம், ஷடங்கம் சொல்லி சொல்கிறோம். ஆன்சிலரி அல்லது சப்சிடியரி. தேவாரத்தில் வரும், 4 வேதம் 6 அங்கம் ஆனாய் போற்று. அங்கம் என்றால் அப்பண்டிக்ஸ் சொல்லி சொல்கிறோம் பாருங்க, அந்த அர்த்தம். எந்த கர்மாவை செய்தாலும் இதெல்லாம் சொல்லுவாங்க சில பேர். இந்த கர்மாவெல்லாம் முடிச்சுட்டு வாருங்க சொல்லுவாங்க. இந்த கர்மகாண்டனை ச அங்க உப்பாங்கம், சாங்கோபாங்கமாக முடிச்சேன்னு சொல்கிறாங்க பாருங்க. ச அங்க உப்பாங்கம், அதுக்கெல்லாம் என்னென்ன இருக்குது, அப்படி முறையாக செய்திருக்குன்னு சொல்லி அர்த்தம். அது உச்சாரண பிரதிபாதகம் சாஸ்திரம். இது சிக்ஷா. எப்படி உச்சரிக்க வேண்டும் என்ற உச்சாரண கிரமம் தவறுதலாக உச்சரிக்கக்கூடாது. இது தெரிந்தால்தான் வேதத்தை உச்சரிக்க முடியும். ப்ரொனவுன்சியேஷன் ஆஃப் வேதிக் மந்த்ராஸ், ஃபோனட்டிக்ஸ் சொல்கிறாங்க பாருங்க, அதுதான் சிக்ஷா.
ஒவ்வொரு சொல் சப்தம் வர 8 இடங்கள் இருக்கா நம்முடைய உடல்ல. இது கண்டத்திலிருந்து நாபியிலிருந்து இப்படிலாம் இடங்கள் சொல்லும். ஆக சிக்ஷா ஒளியியல் சொல்லலாம். பொனட்டிக்ஸ் ஒளியியல். சப்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு சொல்லை வெளிப்படுத்த எந்த அளவு முயற்சி தேவை, மாத்திரைகள் சொல்லுவாங்க பாருங்க, அது போல ஸ்வரம் இதில் ரொம்ப முக்கியம். அப்படி அதை சம்பந்தமான அறிவு இது தெரிந்தால் வேத மந்திரத்தை நன்கு உச்சரிக்கலாம். ஆனால் அது பற்றி இப்பொழுது நாம் என்ன பண்ண முடியாது, கவலைப்பட முடியாது. சப்த கிரகணம் செய்ய வயசும் இல்லை, ஆயுளும் இல்லை, 70 வயசுக்கு மேல். மேலும் மோட்சத்துக்கு அர்த்த கிரகணம் தான் நமக்கு தேவை. புரிதல் தான் முக்கியம், சப்த கிரகணம் இல்லை. ஆமாம், சப்த ஞானம் இருந்தால் ரொம்ப நல்லது. நகி நகி ரக்ஷதி குறுங்கரனை போல தான். அந்த ஆற்றலை அர்த்த ஞானத்தை புரிந்து கொள்வதற்கு பயன்படுத்துவோம். சப்த ஞானம் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். சரி, அடுத்து 2வது கல்பம். எந்தெந்த மந்திரத்தை எந்த இடத்தில் பிரயோகம் செய்ய வேண்டும் என சொல்வது. விதிமுறைகள். கல்ப லட்சணம். விநியோகம். யாக காலத்தில் எப்படிலாம் அது விநியோகம் இருக்கின்றது. மந்திரார்த்த சாமர்த்திய பிரகாசக கிரந்தாக, இது கல்பம். அடுத்து 3வது வியாகரணம். வேதிக் கிராமர். சம்ஸ்கிருதத்தில் 2 இலக்கணம் சொல்லுவாங்க. வேத இலக்கணம் சொல்லுவாங்க, பிறகு கிளாசிக் லாங்குவேஜ் இலக்கணம், அப்படி சொல்லி 2 இருக்கு. இந்த வியாக்கரணத்தை 2000 தாதுக்கள் இருக்கு. வினையடி சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. இலக்கண நூல். சப்த சாதுத்வ அர்த்த நிச்சயார்த்தம், இதுதான் இது அர்த்தம் என்று நிச்சயம் செய்வதற்கு சப்தத்தின் சாதுத்வம், அதை சொல்வது வியாக்கரணம். அடுத்து நிருக்தம். வார்த்தைகள் எப்படி உருவாகின்றது என்று கூறுவது. வியாச நிருக்தத்தை ஃபேமஸாக சொல்லுவாங்க. டெரிவேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் இது. ஆமாம், ஒரு சொல் பதம் எப்படி வந்தது என்று அந்த தோற்றத்தை சொல்வது. வேதிக் எட்டிமாலஜி, இது எப்படி உற்பத்தி ஆனது. நிர்வச்சன பிரதிபாதக கிரந்தக என்று கூட சொல்லுவாங்க, இது நிருக்தம். அடுத்து சந்தஸ், புரோசடி, செய்யுள் அமைப்பு முறைகள். 100 முறைகள் இருக்கான் செய்யுள்களை செய்யறதுக்கு, செய்யுள் செய்யும் முறை. வேதிக் மீட்டர்ஸ். யாப்பு முறை, யாப்பு இலக்கணம், எப்படி சந்தம் மாறாமல் சொல்வது என்பதை பற்றி கூறுவது. குரல், வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, இல்லை எத்தனை பா இருக்கு, எத்தனை வரி, எவ்வளவு உயிர் எழுத்துக்கள் இருக்கணும், எவ்வளவு பதம் இருக்க வேண்டும் என்ற முறைகள்லாம் சொல்வது. சம்ஸ்கிருதத்தில் காயத்ரி, திருஷ்டுப் சந்தஸ், அனுஷ்டுப் சந்தஸ் அதெல்லாம் இருக்கின்றது. பிருகத் சந்தஸ் அப்படிலாம் இருக்குது. அந்த முறைகளை எல்லாம் சொல்லுவது சந்தஸ். அடுத்து 6வது ஜோதிஷம், வேதிக் ஆஸ்ட்ராலஜி. எந்தெந்த காலத்தில் எந்தெந்த யஜ்ஞ யாகங்கள் செய்வது என்று நிர்ணயம் செய்து சொல்வது. சூரியன் சந்திரனுடைய துணை கொண்டு இவை யஜ்ஞ காலத்திற்காக பயன்படுத்துகின்ற ஒரு சாஸ்திரம். சூர்யாதி துவாரா கர்ம அனுஷ்டான கால நிர்ணயார்த்தம். ஜோதிஷத்து எதிர்காலம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கெல்லாம் சொல்லப்படவில்லை. பெரியவர்கள் எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ளவும் முயற்சி செய்யவில்லை. தாய்மன்னர் ஒரு வார்த்தை சொல்லுவார், காலம் ஒரு 3 கருத்தில் உணர்ந்தாலும் அதை ஞாலம் தனக்குறையார் நல்லோர் பராபரமே சொல்லிட்டார். 3 காலம் அவங்க தெரிஞ்சிருந்தாலும் சொல்ல மாட்டாங்களாம். அது இயற்கை, இறைவனுடைய திட்டம். அதில் எதுக்கு நம்ம குறுக்க போகிறது? அது பெரிய விஷயம்தான். கடவுள் பக்தி நம்பிக்கை இருந்தால் ஜோதிடம் பார்க்க மாட்டோம். என்ன சாமி இப்படி சொல்றீங்க?
ஜோதிடன் என்பவனோ சுத்த புழுகுனடி, ஆசான் என்பவன் அடங்கா பொய்யனடினார். இது எப்படிங்க இது? சரி, இது கூட ஒத்துக்கலாம், ஆசான பொய்யன்னு சொல்லிட்டீங்களே. ஆமாம், அடக்க முடியாத அந்த பிரம்ம தத்துவத்தை சொற்களால் அடக்கி சொல்றாரு. அந்த கோணத்தில் வேற மாதிரி எடுத்துக்காதீங்க. இவை அனைத்தும் என்ன? அபராவித்யா. நால்வேதம் ஆரங்கம் அபராவித்யா என்றால் நிறைவு பெற படிக்கின்ற உபனிஷத்தும் அபராவித்யா தானே. இந்த 6ல் சிக்ஷா, நிருக்தம், வியாக்கரணம் இந்த 3 தான் வேதாந்தத்திற்கு ஓரளவு பயன்படும். கல்பம், சந்தஸ், ஜோதிஷம் இவைகள் எல்லாம் கர்மகாண்டத்திற்கு பயன்படுபவைகள். ஆமாம், உபனிஷத்து அதில் தானே இருக்கு. அப்புறம் அதுவும் அபராவித்யாவை சொல்லி சொன்னா பதில் என்ன? உபனிஷத்து அதில் சேராது. ரொம்ப சௌகரியமா உங்களுக்கு ஏத்தா போல சொல்லிக்கிட்டுங்களே சார். உபநிஷத்தையே சப்த ராசியாக அர்த்தம் தெரியாமல் படித்தால் அது அபராவித்யா, அர்த்தம் தெரிந்து படித்தால் அதுவே பராவித்யா. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொன்னால் அது பராவித்யா, பொருள் உணராமல் சொன்னால் அது அபராவித்யா. அர்த்த கிரகணம் பராவித்யா, வெறும் சப்த கிரகணமாக இருந்தால் அது அபராவித்யா என்று நாம சொல்லலைங்க, ஆச்சாரியர் ஆதிசங்கரர் கூறுவார். ஆமாம், ஞாபகம் சொல்லி எதுவுமே, ஏன்னா பெரியவங்க சொல்லாத வார்த்தை எதுவும் நம்ம சொல்லக்கூடாது, முறை இல்லை. 4 வேதங்கள் அபராவித்யா என்றால் பிறகு பராவித்யாவிற்கு எங்கு செல்வது? எல்லா வேதங்களும் அபராவித்யா என்றால் அதற்கு 2 விதத்தில் பொருள் பார்க்கலாம். முதல் விளக்கம், சாதாரணமாக வேதம் என்ற சொல் கர்மகாண்டத்தை தான் பொருள்படுத்துகின்றது, வேதம் சொல்லி சொன்னாலே. பிறகு வேதத்தின் கடைசி பகுதியை உபனிஷத்தை வேதாந்தம் என்று குறிப்பிடுகின்றோம். ஆக வேதம் என்பதற்கு பொருள் வேதத்தினுடைய முதல் பகுதி, பூர்வ பாகம் தான். 4 வேதம் அபராவித்யா என்றால் வேதத்தின் கர்மகாண்ட பகுதி, முதல் பகுதி, பூர்வ பாகம் தான் அபராவித்யா என்று பொருள். ரிக்வேதம் வேறு, ரிக்வேத உபனிஷத்தை, ரிக்வேதத்தில் இருக்கக்கூடிய உபனிஷத்தை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அப்போ அபராவித்யால உபனிஷத்தை வேதாந்தத்தை நீக்கி அபராவித்யா அப்படி சொல்லி நம்ம எடுத்துக்கணும். வேதம் என்றால் முழு வேதத்தை தானே எடுத்துக்கணும், குறிப்பிடும், குறிக்க வேண்டும். எப்படி, ஏன் விடணும் சொல்லி கேட்டா, நமது சம்பிரதாயத்தில் வேதக என்ற சொல்லானது கர்மகாண்டத்தை மட்டும் குறிக்கின்றது. இந்த பொருளில்தான் பகவான் கீதையில் சொல்றார், திரைகுண்ய விஷயாக வேதாக. 3 குணங்கள், 3 குணங்களை பற்றியது வேதம். அங்கு கர்மகாண்டம் வேதம் என்று சொல்லவில்லை, கர்மகாண்டம் என்று நேரடியாக சொல்லவில்லை, ஆனால் வழக்கத்தில் அதுதான் வழங்கி கொண்டு வருகின்றது. ஆக வேதங்கள் திரைகுண்ய விஷயாக நிஸ்திரைகண்யோ பவார்ஜுனே அப்படிலாம் சொல்றாரு பாருங்க, ஸ்லோகம் இருக்கு. குணங்களை கடந்து இல்லையா உள்ளவனாக உன்னை நீ புரிந்து கொள், குணங்கள் அற்றவனாக இல்லை, குணங்களை கடந்தவனாக உன்னை புரிந்து கொள். ஆக ஞான காண்டத்திற்கு வான்னு சொல்லி சொல்றார் அந்த இடத்துல. ஆக வேதத்தை கர்மகாண்டம் என்ற பொருளில் தான் நமக்கு உபயோகப்படுத்துகின்றோம். ஆகவே நாம் நம்முடைய சம்பிரதாயத்தில் வேதம் சொல்லி சொன்னால் கர்மகாண்டம் என்ற சொல்லி அர்த்தத்திலே நாம் புரிந்து கொள்வோம். இப்போ நம்முடைய சந்தேகம் இப்படி எடுத்துக்கிட்டோம்னா தீர்ந்துவிடும். ஆக நமக்கு வேதங்கள் அபராவித்யா என்றால் வேதங்களுடைய கர்மகாண்ட பகுதி அபராவித்யா என்ற அர்த்தம். வேதங்களுடைய கடைசி பகுதியாக உபனிஷத் என்ன, அது பராவித்யா, அப்படிதான் பொருள்படுத்தணும். அடுத்த கருத்து, வேதக என்றால் முழு வேதத்தையே நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று வலியுறுத்தினார். ருக்வேதம் அபராவித்யா என்றால் ருக்வேத சப்த ஞானம் அபராவித்யா, அர்த்த ஞானம் பராவித்யா. நம்ம சம்பிரதாயத்தில் 2 விதமாக இருக்குது படிக்கிறதுல. முதல்ல சப்த கிரகணம், முதல் மனப்பாடம். இன்னும் கூட இருக்குது இந்த காலத்து தமிழ் நூல்கள். திருக்குறள் படிக்கணும்னா திருக்குறள் முழுக்க மனப்பாடம் பண்ணிட்டு வரணும்.
கைவேல் ஞானேந்திரன் படிக்கணும், அந்த எந்த டெக்ஸ்ட் படிக்கணும் டெக்ஸ்ட்டை மனப்பாடம் பண்ணிட்டு வந்தால் குருவான பாடமே எடுப்பார். அது சப்த கிரகணம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பாடம் சொல்லும்போது சப்தங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, ஸ்லோகம் செயல் ஞாபகம் இருந்ததுன்னா அர்த்தம் அழகாக அதோடு சேர்த்து புரிந்து கொள்ளலாம். இந்த கண்டிஷன் வச்சா பாடம் எடுக்கிற ஆசிரியருக்கு அதில் வரமாட்டார். அது முதல் சப்த கிரகணம், பிற்பாடு தான் அதோடைய அர்த்த கிரகணம். அப்படி தான் இருந்திருக்கு, இன்றைக்கும் இருக்குது பல இடத்துல. ஆக வேதத்தை மனப்பாடம் செய்து அதை உச்சரிக்கின்ற ஞானத்தை, வெறும் பாராயணத்தை அபராவித்யா என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது விளக்கம், நம்முடைய பரம்பரையில் சாஸ்திரம் படிப்பது ரெண்டு விதம், ரெண்டு படிகளாக இருக்குது. முதல் படி சப்த கிரகணம், இரண்டாவது படி அர்த்த கிரகணம். சப்த கிரகணம் சொல்லி சொன்னால் அந்த சொற்களை நூலை அப்படி நெற்று பண்ணுறது, மனப்பாடம் பண்ணுறது, மனதில் பதிவு செய்து கொள்வது. சம்பிரதாயத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஒன்றே மற்றவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்றால் முதலில் அந்த நூலை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்பார்கள். அதன் பிறகுதான் பாடமே. படிக்க தகுதி அதுதான். இலக்கணங்கள் படிக்கணும்னு சொல்கிறாலும் கூட எது படிக்க வேண்டும் என்றாலும் முதலில் மனப்பாடம், பின்னரே விளக்க பாடம். ஆகவே அந்த வகையில் வேதங்களை வெறும் மனப்பாடம் செய்து செய்தால் அது சப்த ஞான, அது அபராவித்யா. வெறும் பாராயணம், பொருள் தெரியாமல் புரியாமல் பாடல்களை நாம் அப்படியே பாராயணமாக செய்து கொண்டிருந்தால் அது அபராவித்யா. அதனால் என்ன கிடைக்கும்? புண்ணியம் கிடைக்கும், ஆனால் ஞானம் வராது. வேதத்தை எப்படி உச்சரித்தால் முடியும் என்கின்ற சொல்லுகின்ற எல்லாமே என்ன? அபராவித்யாவில் தான் வந்து விடுகின்றது. உபனிஷத்தை கூட பொருள் தெரியாமல் மனப்பாடம் செய்திருந்தால் அதுவும் கூட அபராவித்யா தான். சொல்லிய பாட்டின் பொருள் உணராது சொல்லி கொண்டிருந்த கிளிப்பள்ள போல சொல்வது நிறைவு தராதுன்னு சொல்கிறார். ஏனென்றால் வெறும் சப்த ஞானம் அறிவை தராது, புண்ணியத்தை தரும், மோட்சத்தை கொடுக்காது. அதை விசாரம் செய்து அடையும் அர்த்த ஞானம் தான், அறிவு தான் பராவித்யா. அதுதான் நமக்கு மோட்சத்தை தரும். இப்போ நமக்கு மோட்சம் வேணுமா புண்ணியம் வேணுமா? அப்பா பெரிய ஆளுங்க நீங்கள்லாம். மோட்சம் கிடைச்சாச்சு. சொல்லிய பாட்டு பொருள் உணர்ந்தால் நிறைவு. இங்கே வேதங்கள் அபராவித்யா என்றால் வெறும் சப்த ஞானம் அபராவித்யா, சப்த ரூப ஞானம் அபராவித்யா, உபனிஷத்தினுடைய அர்த்த ஞானம் பராவித்யா. மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன், செய்யுமாறொன்றும் காணேன். திருவடி போற்றி போற்றி. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பின் ஓர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருள்வாய். குறிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பரம் பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், தென்னிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாப்பமெல்லாம் பரிதி முன் பணியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். காலமுடு தேச வர்த்தமானம் ஆதி கலந்து நின்ற நிலைவாழி கருணைவாழி, மாலரவும் செய்வ முதல் மதங்களாகி மதாதீதமான அருள் மரபு வாழி, ஜாலமிகும் எளியே நீ வழக்கு பேச தயவு வைத்து வளர்த்த அருள் தன்மை வாழி, ஆளடியில் பரமகுரு வாழி வாழி, அகண்டிதாகார
அருளடியார் வாழீன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம்.